நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சதீஷ் அஞ்சலியை கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணானோ? அஞ்சலி தற்கொலை படிக்கிறதுக்காக அந்த மாத்திரையை பால்ல கலந்துருக்கலாம் இல்லையா? அஞ்சலி அப்படி ஒரு காரியம் நிச்சயமா பண்ண மாட்டா. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். சரி, எங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தரை கொலை பண்றதுக்காக அஞ்சலி மாத்திரையை பால்ல கலந்துருக்கலாமே. உங்க கற்பனை ரொம்ப நல்லா இருக்கு. என் கற்பனை நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீங்க முதல்ல என் வைஃபை டிஸ்டர்ப் பண்றதை விட்டு வெளில வாங்க. நான் அவங்க கிட்ட பேசணும். சரி, பேசுறதுனோ என்கிட்ட பேசுங்க. அவங்களே டிஸ்டர்ப் பண்றீங்க, வெளில போய் பேசலாம் வாங்க. என்ன வரீங்களா? இங்க பார், வாயை திறந்து ஏதாவது பேசுன. ஹலோ, உள்ள என்னமோ அதை பேசணும் இதை பேசணும்னு கலாட பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப பேசாமலே போறீங்க. உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். நல்லது. அதே மாதிரி என் வைஃப் கிட்டையும் தயவு செய்து பேசாதீங்க. சரி, பேசினா விளைவுகள் விபரீதமா இருக்கும். என்ன சார் மிரட்டுறீங்களா? நான் பாட்டுக்கு பேசாம போயிட்டு இருக்கேன், என்ன வம்புக்கு இழுக்கிறீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும் டிசி சார். இது அஞ்சலியை கொலை பண்றதுக்காக ஏற்பாடு பண்ண திட்டம். அதுல பாவம் உங்க வைஃப் மாட்டிக்கிட்டாங்க. நீங்க ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க, அஞ்சலி ஏன் வீட்டு பொண்ணு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன். அவளை வந்து பார்க்கல, நான் ஒதுங்கி இருக்கேன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அவ எப்பவுமே ஏன் பொண்ணுதான். என்ன மிரட்டுறீங்களா? நான் சாதாரணமா பேசுறது உங்களுக்கு மிரட்டல் மாதிரி தெரிஞ்சா அப்ப நான் மிரட்டினா என்ன பண்ணுவீங்க? ஹலோ, நான் ஒரு டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஹலோ, நான் சாதாரண பொம்பளை. வரட்டுமா? அந்த பாலை ரேகா எப்படி குடிச்சா? மா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர கொஞ்சம் விசாரிக்கணும். அதான் பார்த்தாலே தெரியுதே, ஓசுல பூ வேணுமா? ஏமா, யார்கிட்ட என்ன பேசுற? ஒழுங்கா கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த போட்டோவை கொடு. இந்த போட்டோல இருக்கால, சமீபத்துல பார்த்ததா ஞாபகம் இருக்கா? இவரை பார்த்த மாதிரி தெரியலையே. நல்லா பார்த்து யோசிச்சு சொல்லுமா. போன மாசம் 13ஆம் தேதி உன் கடைக்கு முன்னாடி காரை பார்க் பண்ணிட்டு கோயிலுக்கு போனதா அந்த ஆள் சொன்னாரு. அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியணும். அப்படியா சொன்னாரு? ஆமாமா, எனக்கு இப்பதாமா ஞாபகம் வருது. அவர் இங்கதான் காரை நிறுத்தினாரு, ஆனா கோயிலுக்குள்ள போல, இங்கேதான் நின்னுட்டு இருந்தாரு. 6 அடி உயரத்துல மோட்டார் சைக்கிள்ல ஒரு தடியம் வந்தான். கார்ல வெந்நீர் ஊத்துன மாதிரி அவங்கிட்ட படபடன்னு பேசிட்டு கார்ல ஏறி போயிட்டாரு. அவ்வளவுதான். சோ ஏகே கோயிலுக்குள்ள போகல. 6 அடி உயரத்துல எவனோ ஒருத்தன் வந்து இவரை மீட் பண்ணிருக்கான். சம்திங் fishy.
நான் தான் அந்த பாலை அஞ்சலிக்காக ரூம்ல கொண்டு போய் வச்சேன். அஞ்சலியும் சதீஷும் நல்லபடியா வாழலைங்க. ஹலோ அண்ணி, நான் அமுதா பேசுறேன். சொல்ல அமுதா. அண்ணி, என்ன என்ன அமுதா, என்னாச்சு? நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் மனசு விட்டு பேசணும். நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? நான் இப்பதான் சதீஷோட அண்ணி ரேகா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கேன். என்ன ஆச்சு? ஏதோ தூக்க மாத்திரை கலந்த பாலை குடிச்சிட்டாங்க. ஐயோ, அவங்க உயிர் கொண்ட ஆபத்து இல்லையே? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பொழைச்சிட்டாங்க. உனக்கு என்னம்மா ஆச்சு? உனக்கு என்ன பிரச்சனை? உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு. செத்து போயிடுவியா? நீ செத்து போறதுக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்த? என்னடி சொல்ற? நீ முதல்ல அழாம பேசு, சொல்லு. அண்ணி, மூக்குத்தி போடாத ஒரு பொம்பளையால எனக்கு பிரச்சனை வரும்னு சொன்னீங்கல்ல, அது வேற யாருமே இல்ல, வாசோட அம்மா தான். பெத்த பிள்ளைக்கு கண்ணு எரிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா மருமக கண்ணுல கண்ணீர் வரணும்னு நினைக்கிறாங்க. நீ என்னடி சொல்ற? என்ன நடந்துச்சு முதல்ல அது சொல்லு. என்ன சொல்றீங்க அண்ணி? என்னாச்சுமா? ஒரு 10-15 நாள் கழிச்சு வச்சுக்கலாம். சாம்பார் அது கழனி தண்ணி மாதிரி இருக்கு. எந்திரிச்சு போடா. நான் 10 நிமிஷத்துல உனக்கு நல்ல சாப்பாடை சுட சுட சமைச்சு போடுறேன். எந்திரிச்சு போ, எழுந்துடுறா. பாவி பாவி, என்னடி பண்ணி தொலைச்ச? நீ மட்டும் போ, வீட்டை பாரு, என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் நான் இவளை கூட்டிட்டு வரேன். ஐயோ, என்னடி சொல்ற? இதெல்லாம் கேட்டு எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. நீயும் அஞ்சலியும் நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக நான் பட்ட பாடெல்லாம் வீணா போயிடும் போல இருக்கு. அந்த அஞ்சலி என்னன்னா, தன்னை கெடுத்த சதீஷ கல்யாணம் பண்ணி திருத்துவேன்னு சொன்னா. இப்ப அவன் கூட சரியா வாழாம என்ன வேதனைப்படுத்திட்டு இருக்கா? எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? எதுக்காக அவளே வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியலமா. இந்த நேரத்துல நீ என்னடானா உன் மாமியார பத்தி சொல்ற? இப்ப நீ சொல்ற வார்த்தை எல்லாம் என் காதுக்குள்ள வார்த்தையா போல, என் நெஞ்சுக்குள்ள இடியா போல. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நீ இப்படி வாழ்றேன்னு உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவர் கொதிச்சு போயிடுவாரு. நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, இந்த பாரு அமுதா, அமுதா, நீ அவசரப்பட்டு எதுவும் செய்யாத. நான் வாசு கிட்ட பேசுறேன். நான் உன் கூட தாண்டி இருப்பேன். நான் எப்பவுமே உன் கூட தாண்டி இருப்பேன். நீ தைரியமா இரு, சரியா? என்னம்மா, ஆட்டோ வேணுமா? இல்ல நடு ரோட்ல நிக்கிறீங்களே, ஆட்டோ வேணுமான்னு கேக்குறேன். புலத்தாச்சி பொம்பளையா இருக்கிறீங்க, வண்டி கிண்டி வந்து அடிச்சிட போது, ஓரமா போய் நில்லுங்கம்மா. ஏமா சொல்றேன்ல, ஓரமா போங்கம்மா.
ஏமா நடு ரோட்ல நிக்காதீங்க போங்க. ஒரு முளை பூ கொடுங்க. ஹலோ, சொல்லுடா. அக்கா செல்லம்மா நம்ம கோயிலுக்கு தான் வந்திருக்கா. என்னது கோயிலுக்கா? சபாஷ், வைடா. என்னக்கா? இந்த செல்லம்மாவை நான் 2 நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்டா. அவ இன்னைக்கும் நாளைக்கும் குழந்தை பெத்துருவா. அவ நடைய பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு. அவளை மட்டும் நாம நடு ரோட்ல பிள்ளைய பெத்துக்க வச்சுட்டோம்னு வச்சுக்கோ, சாலா அந்த ஸ்னேகாட்ட நம்ம லம்பா மாலை கறந்துடலாம்டா. டேய், அந்த பிள்ளையார் கோவில் நம்ம கஸ்டடியில தானே இருக்கு. ஆமாக்கா, அந்த கோவில் நம்ம கஸ்டடியில தான் இருக்கு. நம்ம பசங்க கூட அங்கதான் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. கூட்டம் மட்டும் இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கியே, இந்த ஆட்டோவை ஏத்தியே செல்லம்மாவை நடு ரோட்ல புள்ள பெத்துக்க வச்சிருவேன். டேய், இந்த நேரம் பார்த்து இந்த கருப்பு துறையும் நம்ம அணிலும் எங்கடா போய் தொலைஞ்சாருங்க? அந்த பையன் காணாம போனாலக்கா, அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு போயிருக்கானுங்க. ஓ அக்கா, இந்தக்கா குறா. ஹலோ, இந்த பிள்ளையார் கோயில் தான். நிறுத்துடா. அந்த குழந்தை அவ கைக்கு கிடைக்காதபடி அத கடல் தாண்டி விக்கிறேன், இல்ல கல்கட்டா நேபாள்னு பிச்சை எடுக்க வைக்கிறேன். என்னக்கா கோயில் பின்னாடி நிக்கிற? உள்ள போய் செல்லம்மாவை போட்டு தள்ள தேவையில்ல. அறிவு கட்டவன். கோவிலுக்குள்ள செல்லம்மா போயிருக்க விஷயம் மணி இப்பதான் போன் பண்ணி சொன்னான். கோவில் வாசல்லயே அவளை போட்டு தாக்கணும்னு வச்சுக்கிய, அது பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. என்னக்கா ஆகும்? குத்தசி கம்மின்னு கோவிலுக்குள்ள நிறைய நல்லவங்க வருவாங்க. டக்குன்னு ஏதாவது வண்டி கிட்டி பிடிச்சி அவளை ஹாஸ்பிட்டல் காமிச்சிருவாங்கடா. அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை செல்லம்மாக்கு நடு ரோட்ல பிரசவம் ஆகணும். அதுக்காக தான் இப்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். செல்லம்மா இப்ப இந்த பக்கமா தான் போவா. அவளை ஃபாலோ பண்ணி ஆளே இல்லாத இடத்துல ஒரே போடணும். அவளுக்கு நடு ரோட்ல பிரசவம் ஆக வைக்கணும். புரியுதா? சரிக்கா. அக்கா, அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம உருப்படி தானே? நம்ம பசங்க தாங்க. கலெக்ஷன் யார் பாத்துக்கிறா? நம்ம சங்கர. ஓ, சங்கரா. ஏ சங்கர அக்கா, வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனி. ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்கலான்னு வந்தேன். சொல்லுங்க மேடம். போன மாசம் காலையில 13ஆம் தேதி அன்புகுமார்னு ஒருத்தர், ஏகேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் உங்க ஷாப்புக்கு வந்ததா சொல்றாரு. அதை வெரிஃபை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். பேரை கேட்டா ரெகுலர் கஸ்டமர் மாதிரி தெரியலையே.
அப்போ ஆளை பார்த்தா சொல்லுவீங்களா? ம் ம். இவர்தான். இவர் வந்ததா ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு மேடம். சாக்கடிச்ச மாதிரி ரொம்ப பதட்டமா இருந்தாரு. அவசர அவசரமா டிராவல்ஸ் வாங்கிட்டு உடனே கிளம்பி போயிட்டாரு. தேங்க்ஸ். ஆக மொத்தத்துல ஏகே ஷாப்புக்கு வந்தது உண்மை, டென்ஷனா இருந்தது உண்மை. தேங்க்யூ. ஓகே மேடம். போலாம். அம்மா பிச்சை போடுமா, அம்மா கண்ணில்லாதம்மா பிச்சை போடுமா, பிச்சை போடுமா கண்ணில்லாதம்மா பிச்சை போடுமா, அம்மா பிச்சை போடுமா, ஐயா பிச்சை போடுமா, அம்மா பிச்சை போடுமா கண்ணில்லம்மா பிச்சை போடுமா, ஐயா பிச்சை போடுமா, அம்மா பிச்சை போடுமா கண்ணில்லம்மா. பார்த்து பையனை கூட்டிட்டு போய் சரிங்க மேடம். படிச்சிடுங்க. என்னப்பா பசிக்குதா? வா சாப்பாடு வாங்கி தரேன். பிச்சைப்படுமா கண்ணில்லாதம்மா அம்மா பிச்சைப்படுமா, அம்மா பிச்சைப்படுமா, அம்மா தாயே பிச்சைப்படுமா கண்ணில்லாதம்மா அம்மா பிச்சைப்படுமா, பிச்சைப்படுமா உன்னை நான் குத்த பக்கத்துல பார்த்தேன்ல, கண்ணு தெரியாதம்மா பிச்சைப்படுமா. என்கிட்ட கூட வந்து காசு கேட்டியே, அப்ப நீ நல்லா தானே இருந்த? நான் கூட உன்னை ஒரு தாடிக்காரர்கிட்ட ஒப்படைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை ஒப்படைக்க சொன்னேனே. அந்த ஆளுதாம்மா இப்படி குருடாக்கி என்னை பிச்சை எடுக்க வச்சுட்டான். பிச்சை போடுமா, பிச்சை போடுங்க அம்மா பிச்சை போடுமா. ஐயோ என்ன கொடுமை இது. பேசாம உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல நானே ஒப்படைச்சிருக்கலாம், இல்லைன்னா அந்த சுனாமி குடும்பத்துக்கிட்ட கொடுத்துருக்கலாம். ஐயோ நீ வா என் கூட. பையனை விடுமா, எங்க கூட்டு போற? நான் இந்த பையன் எல்லாம் விட முடியாது. நீங்க யாரு? எங்க பையமா இவன்? ஆஹா உங்க பையனா? அதான் நல்லா இருந்த கண்ட குருடாக்கி பிச்சை எடுக்க வைக்கிறீங்களா? நாங்க பிச்சை எடுக்க வைப்போம், பிக் பாக்கெட் அடிக்க வைப்போம். இது எங்க பைப்பு. நீ யாரு கேக்குறதுக்கு? இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்னம்மா துப்புற? இது பிசினஸ். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தெரியுமா? 25,000 ரூபாய். 25,000 ரூபாய் தானே? அந்த 25,000 ரூபாய் நான் கொடுக்குறேன், நீங்க முதல்ல வழி விடுங்க. இந்த பாருடா, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா, இந்த அம்மா அடிமாட் ரேஞ்சுக்கு பேரம் பேசுவாங்களாம். யாருக்கு வேணும் பணம்? இவன் எங்களுக்கு ஏடிஎம் மாதிரி அப்பப்ப 100 200 கொடுப்பான். இவன் சாவறதுக்குள்ள 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுப்பான். உன்னால அவ்வளவு பணம் கொடுக்க முடியுமா? 10 லட்சம் கொடுக்க முடியாது, ஆனா ஜெயில 10 வருஷம் வாங்கி கொடுக்க முடியும். இதா பாருடா, ஜெயில வந்து எங்க மாமியார் வீடு மாதிரி அடிக்கடி போயிட்டு வருவான். பொருளை எடுத்துன்னு வச்சுக்கோ, நீ வீடு போய் சேர மாட்ட. கர்ப்பிணி பொம்பளையாச்சான்னு பாக்குறேன். நீ முதல்ல வழிய விடு. நீ என்ன வேணாலும் என்னடா சலமா வேற பக்கம் போயிட்டாளா? சொல்லு. அக்கா, நாம அவளை கடத்தலான்னு பார்த்தா அவ நம்ம உருப்படி உன்னை கடத்த பாக்குறாக்கா. கடத்த பாக்குறாளா? எடுங்கடா கட்டி, சீக்கிரம் வாங்கடா, அவளை போடுங்கடா.
கயிறை உன் பொண்டாட்டி கையில கட்டி விடு. இதை மீறி அவளுக்கு எந்த ஆபத்து வராது. இந்த கயிறு கையில இருந்தா பொன்னியம்மாவே கூட இருந்த மாதிரி. செல்லம்மா, இந்த கயிறு உன் கையில இருக்கிற வரைக்கும் அந்த அம்மனே உன் கூட இருக்கிற மாதிரி. செல்லம்மாவுக்கு பிரசவம் நடு ரோட்ல நடக்கணும். செல்லம்மாவுக்கு பிரசவம் நடு ரோட்ல நடக்கணும். செல்லம்மாவுக்கு பிரசவம் நடு ரோட்ல நடக்கணும். ஐயோ, பனிக்கூட உடைஞ்சிருச்சு போல இருக்க. யாராவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்களே. அக்கா, இவ்வளவு ஆட்டோல ஏத்திடலாமா? வேணாண்டா, எல்லாரும் பாக்குறாங்க. முதல்ல நம்ம ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. சரிக்கா. ஹலோ தண்டபாணியா, நான் மணி பேசுறேன். ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு என் ஏரியா பிள்ளையார் கோயில் பக்கம் வந்துரு. சீக்கிரம் சொல்லிட்டேங்க்கா. ஹலோ, சிவரஞ்சனியா? என்னது? வலசரவாக்கம் பிள்ளையார் கோயில் பக்கத்துல பிரச்சனையா? என்ன பிரச்சனை? கர்ப்பிணி பொம்பளை ரவுடி பசங்க அடிச்சிட்டு இருக்காங்களா? நான் அந்த ஏரியா பக்கத்துல தான் இருக்கேன். உடனே ஸ்பாட்டுக்கு போயிடுறேன். வலசரவாக்கம் பிள்ளையார் கோயில் போ. பின்னாடி வா வா. என்ன எல்லாரும் கும்பலா நிக்கிறீங்க? இந்த ஏரியால ஏதோ கலாட்டான் கேள்விப்பட்டோம். என்ன பிரச்சனை? இல்லம்மா, ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு 4-5 ரவுடி பசங்களுக்கு தகராறுமா. அந்த பொண்ணை தடியால அடிச்ச உடனே அது மயக்கம் போட்டு விழுந்துச்சுமா. பாவம். இப்ப அந்த அம்மா இங்க 108 ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க மேடம். அந்த அம்மா யாரு, என்ன, வீடு எங்க? இங்க இருக்கவங்க யாருக்காவது டீடைல்ஸ் தெரியுமா? அவங்கள பத்தி எந்த டீடைல் எங்களுக்கு தெரியாது. அவங்க விழுந்த இடத்துல இந்த பேக் இருந்தது. இந்தாங்க பாருங்கம்மா. RS Garments, செல்லம்மா. ஹலோ, செல்லம்மா வீடா? ஆமாங்க, நான் உங்க ஹஸ்பண்ட் வடமலை பேசுறேன். நீங்க யாரு? அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனி. சொல்லுங்க. இந்த ஏரியால நடந்த ஒரு சின்ன பிரச்சனையில உங்க வைஃபுக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு. மேடம், என்ன சொல்றீங்க? என்னாச்சு அவளுக்கு? ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. நதிங் டு வரி. இல்ல மேடம், இப்போ அவ எங்க இருக்கா? ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்காங்க.
ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லையா மேடம்? எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க? ஐயோ மேடம், ஜிஹெச் வேண்டாம். நீங்க உடனே ஆம்புலன்ஸ் திருப்பி வர சொல்லுங்க. ஆமா, கஸ்தூரி ஹாஸ்பிட்டல். ஆமா ஆமா, டாக்டர் சவுந்தரம் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க முதல்ல இருந்து. மேடம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேஸ், ப்ளீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. நான் உடனே வந்துடுறேன். ப்ளீஸ் மேடம், உங்க நம்பர் என்ன? 9962247518. சரிங்க மேடம், நாங்க வந்துட்டு ஃபோன் பண்றேன். தேங்க்யூ. சித்தப்பா சித்தப்பா நம்ம ஆம்புலன்ஸ்ல கடத்தலான்னு பார்த்தா எவனோ ஒருத்தர் 108க்கு ஃபோன் பண்ணி இப்படி சொதப்பிட்டான். இப்ப இவளை என்ன பண்றது? ஸ்னேகா, நான் காமினி பேசுறேன். பெருசா கிழிச்சிருவேன். ஹலோ, அவ படுத்துட்டு இருக்கா. நான் ஆம்புலன்ஸ்ல கூட போயிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பேசாத. நான் பேசுறத மட்டும் கேளு. ரோட்ல மட்டும் வச்சு செல்லம்மாவுக்கு டெலிவரி நடந்திருந்துச்சுன்னா அதே ரோட்ல நான் உனக்கு செல வச்சிருப்பேன். காசை வாரி வாரி இறைச்சிருப்பேன். சொதப்பிட்டியே. ஆம்புலன்ஸ்ல தானே போயிட்டு இருக்க? கூடவே போ. செல்லம்மாவுக்கு டெலிவரி ஆன மறு நிமிஷம் நீ குழந்தைய தூக்குற. இல்ல உன்னை நான் தூக்கிடுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. பொம்பளைக்கு பொம்பளை, ஒரிஜினல் பொம்பளை. போ, தூக்கிட்டு கூப்பிடு. கருப்பு தோற எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வந்து தொலைங்களா. செல்லம்மாவை ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க. இதே ஆம்புலன்ஸ்ல கடத்திட்டு போனோம்டா. சீக்கிரம் வாங்க. அதான் கஸ்தூரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு. சீக்கிரம் வாங்க. செல்லம்மாவை இந்த வண்டியில இருந்து கடத்தணும். சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க.
பார்த்து போங்க. மைதிலி, மைதிலி கதவு தரங்க. வாங்க போலாம். நீங்க ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? பேஷண்ட் தான் லேபர் வார்டு கொண்டு போயாச்சுல்ல. நீங்க ரிசப்ஷனுக்கு போய் அட்மிஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. சொல்றேன்ல, ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. பேஷண்டோட ரிலேஷன் தானே நீங்க. அப்ப போய் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிங்க. போங்க. போறேன். செல்லம்மா வீட்ல இருந்து யாராவது ஃபோன் பண்ணாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செல்லம்மா ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணாரு. வந்துட்டு இருக்காராம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். நான் தான் செல்லம்மாவோட ஹஸ்பண்ட் வடமலை. நீங்கள் தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்களா? எஸ், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் மட்டும் தகவல் சொல்லாமல் போயிருந்தா அவள் எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரியாமல் போயிருக்கோம். நாங்களும் தேடி அலைஞ்சிருப்போம். மேடம், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. ஆரம்பத்தில் இருந்தே செல்லம்மாவோட கேஸை டாக்டர் சவுந்தரம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ். என்னோட ரெக்வஸ்ட்டை மதிச்சு நீங்கள் அவளை எங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கீங்க. செல்லம்மா இப்போ எப்படி இருக்கா? டாக்டர் சவுந்தரம் வந்துட்டாங்களா? டாக்டர் சவுந்தரம் வந்தாச்சா? டாக்டர் சவுந்தரம் ப்ரிப்பரேஷன் ரூம்ல இருக்காங்க. அனஸ்தீஷியா கொடுத்ததும் ஆபரேஷன் தியேட்டருக்கு போயிடுவாங்க. இந்தம்மா, நாங்கள் செல்லம்மாவை போய் பார்க்கலாமா? ஆல்ரெடி பேஷண்ட்டை லேபர் வார்டு கொண்டு போயிட்டாங்க. அட்மிஷன் ஃபார்ம் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணணும். செல்லம்மா கூட ஆம்புலன்ஸ்ல ஒரு லேடி வந்திருந்தாங்க. அந்த லேடி கிட்ட சைன் வாங்கணும். அவங்க எங்க? லேடியா? லேடியா? யாருமா அது? அவங்க யாருன்னு தான் நாங்களும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கோம். பை த வே, மிஸ்டர் வடமலை, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கலாமா? கேளுங்க மேடம். செல்லம்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு சில ரவுடி பசங்க அவங்கள தாக்குந்தா அந்த ஏரியால விசாரிச்சப்ப பப்ளிக் சொன்னாங்க. அவங்களுக்கு யாரோடையாவது முன்விரோதம் இருக்கா? ஏன்னா ரோட்ல அடிதடி கை கலப்புன்னு போற அளவுக்கு அப்படின்னு உங்க வைஃப்க்கு பிரச்சனை. சொல்லுங்க சார், அந்த ரவுடிகளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அம்மா, எங்களுக்கு எதுவும் தெரியாதும்மா. ஆனா எங்க பொண்ணை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. அங்க ஏதாவது அநியாயம் நடந்திருக்கோ அதை அவ தட்டி கேட்டிருப்பா. அதான் பிரச்சனையாயிருக்கும். ஐ ஹாவ் டு கோ. எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. நான் திரும்பவும் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்க வைஃபோட பேக். சித்தப்பா, என்ன சித்தப்பா அது? யார் ரவுடிங்க? என்ன பிரச்சனை நடந்திருக்கும்? ஒன்றும் புரியலையே. ஏன்பா இப்போ இதுதான் பிரச்சனையா? நீ முதல்ல லேபர் வார்டுக்கு போய் டெலிவரி ஆச்சான்னு பாரு. நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு வரேன். நீ போ. சரி, நீ முதல்ல போ. அம்மா, அந்த அட்மிஷன் ஃபார்ம் கொடுமா. இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்ஸஸ் ரேகா எந்த ரூம்ல இருக்காங்க? ரூம் நம்பர் 37ல இருக்காங்க.
குட் மார்னிங் சார். மார்னிங். என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்கீங்க? உங்க வைஃப் விசாரிக்கணும். என் வைஃபை நீங்கள் எதுக்காக விசாரிக்கணும்? அவங்க பாய்சன் சாப்பிட்ருக்காங்க சார், அது விஷயமா விசாரிக்கணும். ஏங்க, அவங்க வயிற்று வலின்னு சொல்லி 2 நாளாக துடிச்சிட்டு இருக்காங்க, அதனால கூட வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யார் சொன்னா பாய்சன் சாப்பிட்டாங்கன்னு? என்ன சார் நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு இன்னொரு ஆபீசர் கிட்ட இப்படி போய் சொல்றீங்க? சார், கன்னியாகுமரியில இருக்கவன் தும்முனானா மெட்ராஸ்ல இருக்க டிஜிபிக்கு தெரியாமையா போயிடும்? பல விஷயங்களை நம்ம கண்டுக்கிறது இல்ல சார். ஆனா எந்த குற்றமும் நமக்கு தெரியாம நடக்கிறதே இல்ல. ஏங்க, இந்த கதா காலட்சேபம்லாம் என்கிட்ட வேணாம். என் வைஃப் கிட்ட நீங்க விசாரிக்க முடியாது, கிளம்பலாம். நான் விசாரிக்கணும். எப்படிங்க விசாரிப்பீங்க? நீங்க மர்டர் கேஸ்க்காக அப்பாயிண்ட் ஆயிருக்கிற ஒரு ஆபீசர், தேவையில்லாம என் பொண்டாட்டி விசாரிப்பேன்னு அடம் பிடிக்காதீங்க. சார், அந்த சீரியல் கில்லரோட இன்னொரு அட்டெம்ப்டா இருக்கும் நான் சந்தேகப்படுறேன். நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுவீங்க, அதுக்கு என்னங்க ஆதாரம்? உங்க வைஃப் சாப்பிட்ட பால் 150 மில்லி தூக்க மாத்திரைகள் கலந்த பால். கிட்டத்தட்ட 30 தூக்க மாத்திரைகள். அது மட்டும் இல்லாம 1 ஹவர்க்குள்ள ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இல்லனா அவங்க செத்துருப்பாங்க. விவரம் தெரிஞ்ச யாரோதான் இத நிச்சயமா பண்ணிருக்கணும். சார், can I? Thank you, sir. Hi, Rekha. How are you? பயப்படாதீங்க, சும்மா கொஞ்சம் விவரங்கள் தேவைப்படுது, அதை விசாரிக்கலான்னு வந்திருக்கேன். ஆமா, அந்த பால் யார் குடிக்கிறதுக்காக வச்சிருந்தது? சதீஷா, அஞ்சலியா, உங்க ஹஸ்பண்டா? இல்ல உங்களுக்கா? அது ரேகா, தேவையில்லாம எதையும் பேசாத. நீங்க சொல்லுங்க, அந்த பாலை எத்தனை மணிக்கு குடிச்சீங்க? நீங்களா குடிச்சீங்களா, இல்ல யாராவது உங்களுக்கு அந்த பாலை குடிக்க சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா, அஞ்சலிக்கும் உங்களுக்கும் எப்படிப்பட்ட உறவு? ஐ மீன், உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி? ரொம்ப க்ளோஸா இருப்பீங்களா? நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுவாளா? அன்பா இருப்பாளா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ், அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி யாருமே இல்ல? சார் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னதால பயந்து பேசாம இருக்கீங்களா? ஆல் ரைட், நான் உங்களுக்கு இங்க ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க கோஆபரேட் பண்ணலனா அப்புறம் சதீஷ யாராலும் காப்பாற்றவே முடியாது. என்ன சதீஷ்க்கு ஆபத்தா? அவனை யாரு கொல்ல போற? வினோத்தையும் ராகவையும் யாரு கொலை பண்ணாங்களோ அவங்கதான் சதீஷையும் கொலை பண்ண போறாங்க. பால்ல யாரு தூக்க மாத்திரை கலந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாலே
நாம கொலைகாரனை கிட்டத்தட்ட நெருங்கிட்ட மாதிரி தான். நீங்க தான் சதீஷை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அப்ப உண்மையை சொல்லுங்க. அந்த பால் சதீஷ் குடிக்கிறதுக்காக தானே வைக்கப்பட்டது? நீங்க உண்மையை சொல்லுங்க. இல்ல, எனக்காக நான் குடிக்கணும்னு வச்சிருந்த பால் அத நானே எடுத்து குடிச்சேன். போய் சொல்றீங்க. உடம்பு பாத்துக்கோங்க. டேக் கேர். சார், ஒரு போலீஸ்காரரா இருந்துக்கிட்டு நீங்க உண்மையை மறைக்கிறீங்க. இதனால நீங்க இழக்க போறது உங்க தம்பி சதீஷ. ஏன்னா கொலைகாரன் உங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். கொஞ்ச நாளா சில பேர் நான் டெபுட்டி கமிஷனர் என்ற விஷயத்தை மறந்து போயிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஞாபகப்படுத்துறேன். ஒரு மாசத்துல நீ இந்த கேஸ்ல இருக்கியான்னு பாப்போம். அவுட். Thank you very much, sir. ஹலோ. டேய், எங்கடா இருக்கீங்க? இங்கதான் அக்கா. இங்கனா? அக்கா, அக்கா. சாலா, உங்களுக்கு எவ்வளவு தடவை தான் ஃபோன் பண்றது? நீங்க மட்டும் சீக்கிரம் வந்திருந்தீங்கன்னா இதே ஆம்புலன்ஸ்ல செல்லமாவை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போயிருக்கலாம். அக்கா, பொறுமையா பேசுங்க. இது பீகார்ல தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. நீங்க தேவையில்லாம நெருப்போட விளையாடிட்டு இருக்கீங்க. அதுவும் செல்லமா வந்தது கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ். அதுல கை வச்சோம்னா பிரச்சனை பெருசாயிடும். என்னடா பயம் காட்டுறிய? நான் கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேனா அதுக்கப்புறம் அந்த யமனே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இப்ப சொல்றேன் கேளு. செல்லம்மா குழந்தைய கடத்துறோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.